இன்றைய விருந்து சிக்கன் மோமோஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா 1 கப், 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கின பீன்ஸ், பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின கோஸ், அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் மைதாவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் சாஃப்டாக. பிசைஞ்ச மாவை 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் இதுக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கரம் மசாலாவையும் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மோமோஸ் செய்யலாம். மாவை எடுத்து சின்ன பால் மாதிரி உருட்டி மைதாவில் டிப் பண்ணி நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெல்லிசாக உருட்டினதுக்கப்புறம் டப்பாவோட மூடி எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ண மாவுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு சைடாக மடிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கத்தை நம்ம மடித்த சைடோட ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எல்லா மோமோஸையும் நம்ம மடித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டு போட்டு மேலே துணி போட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மோமோஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 3 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், பூண்டு பல், சிறிதளவு வெல்லம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். தக்காளியோட தோல் தனியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். தக்காளியோட தோலை எடுத்துட்டு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.